Hi friends, this is Grovan. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா cruise line job எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன கோர்ஸ் படித்தா இதில் போக முடியும் அண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். க்ரூஸ் லைன் ஜாப்க்கு போகிறதுக்கு, அதாவது பேசஞ்சர்ஷிப் சொல்லலாம், இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 1 year ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். சில பேர் சொல்லுவாங்க பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் போக முடியும்னு, பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கணும். அதுவும் நல்ல கேட்டகரி ஹோட்டல், அதாவது 5 star ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, பல கண்ட்ரி பீப்புள் ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போக முடியாதான்னு கேட்கலாம். அதாவது ஃப்ரெஷர்ஸ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் க்ரூஸ் லைனுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. அதில் 6 month கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க க்ரூஸ் லைனுக்கு. அதுக்கு 2 lakhs வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த இன்ஸ்டியூட் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா, அதாவது ஐஹெச்னு சொல்லலாம், அதில் கூட கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா டைரக்டா க்ரூஸ் லைன்ல இருந்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ அதுவும் கொஞ்சம் வருஷமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒர்க்கர்ஸ் வேணும்ன்றனால மேபி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷருக்கு இப்போ சான்ஸ் கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இந்த தப்பை அதிகமாக பண்ணுவாங்க. அதாவது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஜாப்ல நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைனா ரெஸ்யூம்ல கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணா மட்டும் போதுமா, அப்போ ஒர்க் பண்ண தேவையில்லையான்னு கேட்கலாம். கண்டிப்பா அவங்க கால் பண்ணி கேட்பாங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல. பை சான்ஸ் உங்களோட குட் லக் இருந்ததுன்னா கால் பண்ணாமலேயும் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஜாபை கரண்ட்ல வச்சுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் அதுவும் கரண்ட்ல காமிக்கணும். இல்லனா வெக்கேஷன் வந்த மாதிரியாவது ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணியிருந்தால் போதும். விசா கேன்சல் பண்ணிட்டு வந்த மாதிரி காமிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க கல்ஃப்ல இருந்து வந்து 15 days ஆகுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தால் கூட போதும். நெக்ஸ்ட் ஜாப் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க க்ரூஸ் லைன்ல போகணும்னு நினைச்சா கண்டிப்பா மும்பைல அட்லீஸ்ட் 2 to 3 months ஆவது நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் மும்பைல தான் நிறைய ஏஜென்சி இருக்கு, க்ரூஸ் லைன் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா க்ரூஸ் லைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏஜென்சியும் இல்லை. ஒரு சில ஏஜென்சி இருக்கு, அதுவும் டைரக்ட் கான்டாக்ட்ல தான் இருக்கு. அதாவது ஃப்ரீ ரெக்வயர்மெண்ட்னு சொல்லலாம். பட் இந்த ஏஜென்சி ஒரு சில பொய் சொல்லி பேமெண்ட் வாங்குவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் பேமெண்ட் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு டிக்கெட்டோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 70,000 1 லட்சம் வரைக்கும் வரும். அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் என்ன ரேட்டோ அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. பட் இந்த பேமெண்ட் ஷிப் கம்பெனி ஏஜென்சிக்கு கொடுத்துருவாங்க. பட் நம்ம கிட்ட போய் சொல்லி வாங்கிப்பாங்க. மற்றபடி டைரக்டா க்ரூஸ் லைன் ஆஃபீஸ் மூலியமா போனீங்கன்னா எந்த வித பேமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை, அவங்களும் கேட்க மாட்டாங்க. அதாவது எம்என்சி, பிஎன்ஓ அண்ட் காமாட்சி ஓவர்சீஸ் இதெல்லாம் டைரக்ட் க்ரூஸ் லைனோட ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். கார்னிவல், ராயல் கரீபியன், இந்த க்ரூஸ் லைன் எல்லாம் ஹிரன் இன்டர்நேஷனலோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்க ஏஜென்சி சொல்லலாம். இதே மாதிரி சென்னையிலும் ஒரு ஏஜென்சி இருக்கு, இண்டஸ். இதுவும் டைரக்ட் கான்டாக்ட்ல தான் இருக்கு. இது சென்னையில ஈகாட் தங்கல்ல இருக்கு. இவங்க ஒரு இன்ஸ்டியூட்டும் வச்சிருக்காங்க. இதுல 2 lakhs பே பண்ணா அவங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ஆபீஸ்க்கு நீங்க டைரக்டா போய் ரெஸ்யூம் டிராப் பண்ணாலே போதும். அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்க இன்டர்வியூக்கு போனாலே போதும். இல்லனா இந்த க்ரூஸ் லைன் கம்பெனி எல்லாம் வாக்கிங் இன்டர்வியூ ஆட் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு கூட போய் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அந்த ஆட்ல டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு போனா போதுமானது. ரீசெண்டா நவம்பர், டிசம்பர்ல கூட க்ரூஸ் லைனோட வாக்கிங் இன்டர்வியூ ஆட் நிறைய வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. பட் அட்டென்ட் பண்ண எல்லாருமே இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. யாருமே போல, பிகாஸ் COVID-19 ப்ராப்ளம்னால. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணீங்கன்னா க்ரூஸ் லைன் உள்ள ஈஸியா உள்ள போயிடலாம். ஷிப்புக்கு போறதுக்கு ஒரு கோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது STCW கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் நீங்க இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் பண்ணலாம். இல்லனா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கூட பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பண்றதுக்கு 15,000 20,000 வரைக்கும் ஆகலாம். அது இன்ஸ்டியூட்டை பொறுத்து இருக்கு. 15 நாள் கிளாஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் பத்தி டீட்டெயிலா வேற ஒரு வீடியோ பண்றேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் இருந்தாதான் நம்மளால CDC அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் பண்ணாம நம்மளால ஷிப்புக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலரி. நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் லைனுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சேலரி
900லேருந்து 1100 வரைக்கும் கிடைக்கும். அதாவது US டாலர்னு சொல்லலாம். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பின்படி 60,000லேருந்து 75,000 வரைக்கும் கிடைக்கும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேலரி தான். அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வச்சு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கப்படும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 6 மாதம் வேலை பார்த்தா 6 மாதம் லீவ் தருவாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் க்ரூஸ் லைனில் கிடையாது. உங்களுக்கு 8 மாதம் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அதில் 2 months லீவ் கொடுப்பாங்க. ஷிப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 6 month ஒர்க் இருக்கும். 2 month லீவ் கொடுப்பாங்க. நீங்கள் ஊருக்கு போக விருப்பப்படலைனாக்கா 2 month வரைக்கும் கான்ட்ராக்ட் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் 2 months லீவ் கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். காக்காவா